ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 25 ஆண்டுகள் சிறையில் தங்கள் வாழ்வை கழித்து வரும் 7 பேரின் விடுதலையை அரசியலாக்காமல் ஆக்கப்பூர்வமான முடிவை மேற்கொண்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று திரைப்பட நடிகர் சங்கம், திரைப்பட இயக்குநர் சங்கம் உள்ளிட்ட தமிழக கலைத்துறையினர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களின் மேல் நம்பிக்கையை வைத்து நடத்தும் பேரணி, அவர்களுக்கு ஆதரவாக அவர்களோடு துணை நின்று நடத்தும் பேரணி. இந்த பேரணிக்கு பிறகு நிச்சயமாக அந்த 7 தமிழர்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. என்னுடைய கருத்து மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கருத்து அதுதான். கால் நூற்றாண்டாக ஒரு நிரபராதி சிறையில் இருக்கிறது இந்திய இறையாண்மைக்கு ஏற்பட்ட அவமானமாக நான் நினைக்கிறோம். ஒரு நிரபராதின்னு தெரிஞ்சு வழக்க பதிவு செஞ்ச காவல்துறை அதிகாரியும் அவர் நிரபராதின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னமும் விடுதலை செய்யறதுன்னா இது அரசியல் காரணங்கள் தான். இந்த அரசியல் காரணங்களை தூக்கி எரிஞ்சிட்டு பேரறிவாளர் உள்ளிட்டோர் விடுதலை செய்யணுன்றதான் எங்களுடைய நோக்கம். 25 வருடங்கள் சிறையில் இருக்கிறது எந்த குற்றத்துக்கும் அது மிக மிக அதிகமான தண்டனை தான். குற்றம் நிரூபிக்கப்படாத நிரபராதிகள் 25 வருஷம் சிறையில் இருக்கிறது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். அது மாற்றி எழுதப்படணும். அவங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கணும். 7 தமிழர்கள் 25 ஆண்டுகள் சிறையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இந்தியாவில் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா அது இந்த போராட்டத்தினால தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கூட காங்கிரஸ் கூட ராஜீவ்காந்தியினுடைய போஸ்ட் எங்கேயுமே ஓட்டல. அவருடைய மரணம் தவிர்க்க முடியாத ஒரு மரணம், இந்தியா வருந்தக்கூடிய ஒரு மரணம். ஒரு இந்தியனாக நம்ம எல்லாருமே என்ன சொல்றது, துக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் துக்கம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மரணம் தான். இது இனம், ஜாதி, மொழி, மதம் எல்லாம் தாண்டி என்ன வேலை பார்க்கணுங்கிறத தாண்டி எல்லோரும் ஒருமித்த குரல்ல சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை, ஒரு இந்தியனுடைய கோரிக்கை, ஒரு தமிழனுடைய கோரிக்கை எல்லாம் கிடையாது. ஏன்னா இது நம்மளுடைய நாடு. ஒரு நிரபராதி இந்த நாட்டில் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய எல்லாத்தினுடைய ஆசையும், சட்டத்தினுடைய ஆசையும் அதுதான்.